சீபா என்கிற அந்த ராணி, அவளை சேபாவின் ராஜஸ்திரி பார்க்க வந்தாள். வேதத்திலே காணப்படப்பட்டாலும் சரித்திரம் சொல்லுகிறது. சரித்திரம் மாத்திரம் சொல்லவில்லை, எத்தியோப்பியாவில் இருக்கிற ஒரு கூட்ட ஜனத்தினுடைய ரத்தத்தை எடுத்து அவளுடைய டிஎன்ஏயை பார்த்தபோது சாலமோனுடைய டிஎன்ஏ இவர்களுக்குள் எப்படி வந்ததென்றால், சேபாவை கற்பம் தரிக்க பண்ணின அந்த சாலமோன் விட்டு சென்ற எத்தனை அசிங்கம்! என்ன விட்டு போக போறாய்? ஏதோ வாழ்ந்தேன், சபைக்கு போனேன், பாடினேன் என்று வாழ்க்கையை முடித்து விடாதே. வாட் ஆர் யூ கோயிங் டு லீவ்? இந்த உலகத்தில் என்ன விட்டு போற? யூ மஸ்ட் லீவ் அ லீகசி பிஹைண்ட். நான் என்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் 30 வயதிலிருந்து 3 வயது வரை இருக்கு பிள்ளைகள், 6 பிள்ளைகள். 30 வயது குமாரனும் இருக்கிறான், 3 வயது பிள்ளையும் இருக்கிறாள். நான் அவர்களை பார்த்து சொல்லுகிற, அடிக்கடி சொல்லுகிற காரியம், 6 மாதத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கு நான் சொல்லுகிற காரியம், யுவர் டேடி நாட் லீவ் எ சிங்கிள் பிரிக். உங்களுடைய அப்பா ஒரு செங்கலையும் உங்களுடைய பெயரில் விட்டு விட மாட்டார். ஒரு ஜான் நிலமும் இருக்காது, ஒரு பேங்க் பேலன்ஸும் உங்கள் அப்பா விட மாட்டார். நான் உங்களுக்கு விட்டு செல்லாம் என் இயேசுவும், என் இயேசுவும், இயேசுவுக்காக வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளங்கள் மாத்திரமே. ஒரு மனிதன் இயேசுவுக்காக வாழும்போது அவன் எப்படி இருக்க முடியும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற அச்சடையாளத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன், என் உடன் ஊழியர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். I don't have a bank balance, I don't have a house, I had everything, but I have given everything, every bit to the Lord. என்னுடைய வீட்டுக்கு வருகிறவர்களை நான் பார்த்து என்னுடைய சகோதரரை பார்த்து சொல்லேன், என் வீட்டில் என்னத்தை வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், பெஞ்சாதியை தவிர மற்ற எல்லாத்தையும் எடுத்துட்டு போகலாம். Why? I want to leave something in this world which can stay forever. இந்த உலகத்திலே தங்கி இருக்கிற, தரித்திருக்கிற ஒன்றை விட்டு செல்ல விரும்புகிறேன். பொன்னையும் பொருளையும் சவதரித்து வைத்தவர்கள் உண்டு, காணாமல் போய்விட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் தேவனுக்கென்று சாதித்தவர்களுடைய சாதனை இன்றைக்கு நிற்கிறது அல்லவா? அன்றைக்கு சீகன் பாலக்குக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் அவர் கொடுத்த தமிழ் வேதாகமம் உங்கள் கைகளிலே உண்டல்லவா? 300 ஆண்டுகள் ஆனாலும் அழிக்க முடியவில்லையே. ஆதிக்கங்கள் அழிக்க முடியவில்லை, அரசாங்கங்கள் அழிக்க முடியவில்லை, அந்தகார சக்திகள் அழிக்க முடியவில்லை. ஒழிக்காத ஒன்றை விட்டு சென்றிருக்கிறார். பீகாருக்கும், ஜார்க்கண்டுக்கும், உத்தரப்பிரதேசத்துக்கும், மத்திய பிரதேசத்துக்கும், நேபாளத்துக்கும் தேவன் என்னை கொண்டு சென்றிருக்கிறார் என்றால், எங்கள் மூலம் ஊழியத்தை நடத்தியிருக்கிறார் என்றால், நாங்கள் ஒன்றை அறிவோம். என்ன செய்ய விரும்புகிறோம்? அழியாத ஒன்றை இந்த உலகத்துக்கு விட்டு செல்ல விரும்புகிறோம். என்னத்தை விட்டு செல்ல போகிறாய்? This small pencil which is so common, which is in the hands of everyone, which is in the hand of a boy, which is in the hand of a bank manager, it leaves some impression behind. இந்த சாதாரண பென்சில், எல்லாரும் உபயோகப்படுத்துகிற பென்சில், கிராமத்தவர்களும் பட்டணத்தவர்களும் உபயோகப்படுத்துகிற இந்த பென்சில் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதையோ என்று விட்டு செல்கிறது என்றால், விலையேறப்பட்ட இரத்தத்தினால வாங்கப்பட்ட நான் என்ன விட்டு செல்ல போகிறேன்? என்ன விட்டு செல்ல போகிறேன்? என்ன விட்டு செல்ல போகிறேன்?